வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பிராண்டடான ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட க்ளோன் தான் வந்து இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஆப்பிள் வாட்சோட க்ளோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேர் தெரியாத சைனீஸ் கம்பெனி தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெபிள் மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு க்ளோன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ மேக் அ ஸ்மார்ட் மூவ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைஸிங் நிறைய இங்கே வந்து 7500 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ இதோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். அண்ட் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலர் இந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். ஸோ இதே இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நான் கூட ஏதோ கொஞ்சம் சீப்பான ஃபீலிங் கொடுக்குன்னு நினைச்சேன். ஆனால் இது பரவாயில்ல, நல்லா சாலிடான ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் தான். நார்மலாக எல்லா வாட்ச்லேயும் வர மாதிரி நமக்கு இங்கே ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது என்ன பேப்பர் ஒர்க்ஸ்னு நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷன் தான் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வாட்சுக்கு வந்து வருவோம். ஸோ வாட்ச் ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், டிசைன் வைஸ் நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதோட கவர் வந்து எடுப்போம். சரி, ஓகே கைஸ். இந்த வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணியாச்சு. செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமாக வந்து இருந்துச்சு. ஏன்னா இவங்க இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த கியூஆர் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து சுத்தமாக வந்து கனெக்டே பண்ண முடியல. அப்புறம் நான் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பேரில் இன்னொரு ஆப் வந்து இருந்துச்சு. அந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதோட டிசைன் பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ டிசைன் வரையில் இந்த வாட்ச் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்படியே டிட்டோ ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி வந்து இருக்கேன். நமக்கு வந்து வால்பேப்பர் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காப்பி பண்ணி வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து டிட்டோவாக வந்து கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் இதில் வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி டிசைன் இருந்தாலுமே நான் என்ன நினச்சேன்னா நமக்கு வந்து பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நான் வந்து நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. நமக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இந்த 4000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 2 வாட்ச் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். டிசோ வாட்ச் அப்புறம் வந்து அமேஸ் ஃபிட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த 2 வாட்சோட இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டிக்கு வந்து 10 out of 10 வந்து தாராளமாக நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹார்ட்வேர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ரௌன் வந்து கொடுத்துருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேவிகேட் பண்ண வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த பட்டனில் நமக்கு வந்து பிடிச்ச எந்த ஃபங்க்ஷன்ஸ் சேனலுமே வச்சுக்கலாம். நான் இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே ஃப்ளாஷ் லைட் வந்து வந்துருச்சு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அதரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து IP67 ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வாட்டர் டேமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பெருசாக வந்து ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து 1.95 இன்ச்க்கான பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஒரு சில ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்சில் நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் LCD பேனல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து 600 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அவுட்டோர் யூசேஜுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. என்ன ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லார்ப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா
இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயிடாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக போட்ட அமேஸ்ஃபிட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து சுத்தமாகவே வந்து இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து 5 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா லைட் யூசேஜ் தான். நம்ம வந்து மாடரேட்டாவோ இல்லை ஹெவியாவோ யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஆப்பில் வந்து நம்ம எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த வாட்ச் ஃபேஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதோட கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்போட நல்லா மேட்சிங்காக இருக்கனால எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் மேலே இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து கொடுக்கும். அப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இங்கே லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா ஒரு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்ஸ் அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் டாகிள்ஸ் மாதிரி தான். அப்புறம் நம்ம வந்து மெயின் மெனியூக்கு போனோம்னா நம்ம வந்து இந்த க்ரௌன் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் மெனியூ வந்து போயிடும். ஸோ மெயின் மெனியூவில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டயல் இருக்குது, கான்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜஸ், ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ டச் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த க்ரௌனை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நேவிகேட் பண்ண. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த க்ரௌன் இருக்கிற ஃபீச்சர் வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் எவ்வளோ போயிருக்கும், ஸ்லீப், அப்புறம் ஏதோ செடென்ட்ரி, அப்புறம் வந்து ஹார்ட் ரேட், அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர், பிளட் ஆக்சிஜன், அப்புறம் ப்ளூடூத் கேமரா, ப்ளூடூத் மியூசிக், ஃபைன் ஃபோன், அப்புறம் வெதர், அப்புறம் வாட்டர் ரிமைண்டர், அப்புறம் ஸ்டாப் வாட்ச், கேல்குலேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரிமைண்டருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலண்டரு, அலாரம், செட்டிங்ஸ், அப்புறம் மெனியூ ஸ்டைல். ஆக்சுவலி இந்த மெனியூ ஸ்டைல் நீங்கள் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வர பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹனிகோம் மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் மாறிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜில் வந்து நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடான டேட்டாஸ் தான் வந்து இருக்குது. சும்மா ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஸ்லீப் டேட்டா எவ்வளோ, அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே டேட்டாஸ் தான் நமக்கு வந்து வீக்லி எவ்வளோ, மந்த்லி, இயர்லி அந்த எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒர்க் அவுட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கிங், ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங் அதெல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. அப்புறம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் வாட்ச் ஃபேஸஸ் கூட இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ வைக்கணும்னா கூட அதுவுமே நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் புக், உங்கள் வாட்சில் வந்து எந்தெந்த கான்டாக்ட்ஸ் வேணுங்கிறது வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மற்ற செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே அடிஷ்னல் செட்டிங்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜ் ரிமைண்டர், அப்புறம் வந்து டைம் ஃபார்மேட் 24 hours அந்த இதுவுமே இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச், நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ நான் வந்து 2 விஷயம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பர்சனலாக நான் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பயங்கரமாக வந்து ட்ரெயின் ஆகுதுனால நீங்கள் வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கல, எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேட்டரி வந்து சேவ் பண்ணாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேம்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ கார் ரேஸ்னு ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கேலக்ஸி வார்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த கேம் விளையாண்டுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 4000 rupeesக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4000 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன்னா சரி இது சும்மா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி காப்பி தான் வந்து இருக்கும், அதனால நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, நமக்கு வந்து ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்து இருக்குது, அதனால ஒரு சில பேருக்கு இது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.